ஹாய் ஹலோ வணக்கம். இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷனில் சில கான்செப்ட்ஸ் என்ன இருக்குது, அதை எப்படி நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்க்கலாம். சரி, இப்போது ஃபஸ்ட்டு ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷனில் முதல் விஷயம் என்னன்னு பார்க்கலாம் அப்படின்னா இன்வர்ஸ் ரேஷியோ அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குது. சரியா, இன்வர்ஸ் ரேஷியோ. சரி, இன்வர்ஸ் ரேஷியோ A:B இது எப்படி இன்வர்ஸ் ரேஷியோவில் எக்ஸ்பிரஸ் பண்ணுறது? இன்வர்ஸ் அப்படின்னா என்ன? தலைகீழாக போகிறது. ஓகே, ஸோ அப்போது A:B தலைகீழாக போட்டால் என்ன வரும்? 1/A is to 1/B. தட் இஸ் ஈக்குவலன் டு B:A ஆகும். சரியா, அப்போது A:B இன்வர்ஸ் ரேஷியோ பார்த்தீங்கன்னா B:A அப்படின்னு ஆகும். இது ஒரு கான்செப்ட். ரெண்டாவது கான்செப்ட் பார்த்தீங்கன்னா டைரக்ட் ப்ரொபோர்ஷன். சரி, ப்ரொபோர்ஷனில் டைரக்ட் ப்ரொபோர்ஷன் ஒரு விஷயம் இருக்குது. சரி, இப்போது டைரக்ட் ப்ரொபோர்ஷன் அப்படின்றது என்ன? இப்போது 2 குவான்டிட்டி இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். 2 குவான்டிட்டி இருக்குது, அதாவது A and B 2 குவான்டிட்டி இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். சரி, இப்போது இந்த 2 குவான்டிட்டியோட ஏதோ ஒரு ப்ராப்பர்ட்டி, ஓகேங்களா? இந்த 2 குவான்டிட்டியோட ஏதோ ஒரு ப்ராப்பர்ட்டி. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஹைட்டு ஒரு குவான்டிட்டி எடுத்துப்போம் அண்டு வெயிட் ஒரு குவான்டிட்டி எடுத்துப்போம். சரிங்களா, ஹைட் ஒரு குவான்டிட்டி, வெயிட் ஒரு குவான்டிட்டி. சரிங்களா, சரி, இப்போது இந்த ஹைட்டும் வெயிட்டும் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனேட் டு ஈச் அதர் அப்படின்னு சொல்லுவேன். எப்படி? இப்போ பாருங்கள், இப்போது A and Bயோட ஹைட்டு, சரிங்களா, இன்க்ரீஸ் ஆச்சுன்னா A and Bயோட வெயிட்டும் சைமல்டேனியஸாக என்ன ஆகும்? இன்க்ரீஸ் ஆகும். அப்போது ஒரு விஷயம் இன்க்ரீஸ் ஆகும்போது அதை ரிலேட் பண்ணியிருக்கிற இன்னொரு விஷயமும் இன்க்ரீஸ் ஆகுது. சரிங்களா, சரி, இப்போது A and Bயோட ஹைட்டு டிக்ரீஸ் ஆச்சுன்னா A and Bயோட வெயிட் ஒன்றாகும், டிக்ரீஸ் ஆகும். ஸோ அப்போது ஒரு விஷயம், சரியா, ஒரு விஷயம் இன்னொரு விஷயத்தோடு சார்ந்து இருக்கும்போது ஒன்று இன்க்ரீஸ் ஆகும்போது அதை சார்ந்திருக்கிற இன்னொன்று இன்க்ரீஸ் ஆகணும். அண்டு ஒன்று டிக்ரீஸ் ஆகும்போது அதை சார்ந்திருக்கிற இன்னொன்று கம்பல்சரி டிக்ரீஸ் ஆகணும். ஸோ இதுதான் டைரக்ட் ப்ரொபோர்ஷனல் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, டைரக்ட் ப்ரொபோர்ஷன். ஸோ அப்போது ஹைட் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா வெயிட் இன்க்ரீஸ் ஆகும், ஹைட் டிக்ரீஸ் ஆச்சுன்னா வெயிட்டும் டிக்ரீஸ் ஆகும். ஸோ இது ஒரு கான்செப்ட். நெக்ஸ்ட்டு இன்டைரக்ட் ப்ரொபோர்ஷன். இன்டைரக்ட் ப்ரொபோர்ஷன். சரி, அதே 2 குவான்டிட்டி A and Bன்னு 2 குவான்டிட்டி எடுத்துக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். A and Bன்னு 2 குவான்டிட்டி எடுத்துக்கிறேன். சரி, இப்போ A என்னென்ன குவான்டிட்டி எடுத்துக்கலாம்? ஸோ A இருக்குன்னு வச்சுக்கேன். சரி, இப்போது நம்பர் ஆஃப் மென், ஓகே, நம்பர் ஆஃப் மென்னு, ஒர்க்கு, அந்த 2 ப்ராப்பர்ட்டி. சரி, A and Bயோட 2 ப்ராப்பர்ட்டி எடுத்துக்கிறேன். சரி, இப்போ பாருங்கள், நம்பர் ஆஃப் மென் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா, சரியா, நம்பர் ஆஃப் மென் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா ஒர்க்கிங் டேன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு வேலையை செய்கிறோன்னு வச்சுக்கோங்களேன். அதோட நம்பர் ஆஃப் மென் இன்க்ரீஸ் ஆகும்போது அந்த வேலையை செஞ்சு முடிக்கிறதுக்கு எவ்வளோ நாள் எடுத்துப்போம்? கம்மியான நாள் எடுத்துப்போம். அப்போது நம்பர் ஆஃப் மென் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா ஒர்க்கிங் டே டிக்ரீஸ் ஆகும். கரெக்டாக? ஸோ அப்போ ஒரு குவான்டிட்டியோட ரிலேட்டாக இருக்கிற ஒரு ப்ராப்பர்ட்டி இன்க்ரீஸ் ஆகும்போது அதோட ரிலேட்டாக இருக்கிற இன்னொரு ப்ராப்பர்ட்டி டிக்ரீஸ் ஆகும். இது ஒரு விஷயம். சரி, இதே நம்பர் ஆஃப் மென் கம்மியாக இருந்துன்னு வச்சுக்கேன், இதே ஒர்க்கிங் ஹவர்ஸ் என்ன ஆகும்? அதிகமாகும். ஸோ அப்போது ஒரு குவான்டிட்டியோட ரிலேட்டாக இருக்கிற ஒரு ப்ராப்பர்ட்டி டிக்ரீஸ் ஆகும்போது ஸோ அதுக்கு ரிலேட்டாக இருக்கிற இன்னொரு ப்ராப்பர்ட்டி இன்க்ரீஸ் ஆகும். ஸோ அப்போது ஒரு விஷயம் இன்க்ரீஸ், ஒரு விஷயம் டிக்ரீஸ், அதே ஒரு விஷயம் டிக்ரீஸ், இன்னொரு விஷயம் இன்க்ரீஸ், வைஸ் வெர்சா. ஸோ இந்த மாதிரி இருந்ததுன்னா அதுக்கு பேர் என்னென்னு சொல்லுவாங்கன்னா இன்டைரக்ட் ப்ரொபோர்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? ஸோ அப்போது இன்றைக்கி இந்த வீடியோவில் இன்வர்ஸ் ரேஷியோனா என்னென்னு பார்த்துருக்கோம், அண்ட் டைரக்ட் ப்ரொபோர்ஷனாக என்னென்னு பார்த்துருக்கோம், இன்டைரக்ட் ப்ரொபோர்ஷனாக என்னென்னு பார்த்துருக்கோம். சரி, மீதியை நெக்ஸ்ட் வீடியோஸில் இன்னும் நிறைய பேசிக் கான்செப்ட்ஸும் பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் வீடியோ. தேங்க்யூ, பாய்.